பொங்கல் தொடர் விடுமுறை எதிரொலியாக ஓசூர் அருகே மாநில எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். எதிர்வரும் 14ஆம் தேதி அன்று பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட உள்ள இந்த நிலையில் தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் வாழும் தமிழர்கள் அவரவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு இன்று முதலே படையெடுத்து பயணத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் தமிழக கர்நாடகா பகுதியில் ஜூஜுவாடி பகுதியில் இருந்து கர்நாடகா அத்திப்பள்ளியை கடந்து ஏராளமான வாகனங்கள் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு இருபுறமும் அணிவகுத்து நிற்பதுடன் மெல்ல ஊர்ந்து செல்கின்றன. மேலும் கனர வாகனங்கள் மட்டுமல்லாது கார்களிலும் ஏராளமானவர்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி மற்றும் தமிழகத்தின் ஓசூர் அருகே உள்ள ஜூஜுவாடி சோதனை சாவடி அருகே பகுதியிலிருந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. இதனை முறைப்படுத்தும் பணியில் ஓசூர் சிப்காட் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசலால் பயணங்களை மேற்கொண்டு வரும் பயணிகள் கடுமையான அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே பயணம் நேரமானது திட்டமிட்டதை காட்டிலும் கூடுதலாக ஆகும் என்பதால் குறித்த நேரத்தில் அவர்களால் ஊர்களுக்கு செல்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கனர வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள், கார் ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆவதற்கு சிப்காட் பகுதியில் மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இது போன்ற போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஆவது வழக்கமாக உள்ள இந்த நிலையில் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 6 நாட்கள் விடுமுறை என்பதால் கர்நாடக பகுதியில் வாழும் தமிழர்கள் அத்தனை பேரும் சொந்த ஊர்களுக்கு அவரவர்கள் கார்களில் செல்ல தொடங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் சற்று கூடுதலாகவே உள்ள இந்த நிலையில் மாநில எல்லையை கடந்து போக்குவரத்து அணிவகுத்து நின்றன. இந்த நிலையில் சிப்காட் காவல் ஆய்வாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் துணை காவல் ஆய்வாளர், காவல் ஆய்வாளர்கள், காவல்துறையினர்கள் பெரிதும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் நிச்சயம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.